பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலே சகோதரர் அஷேக் நண்பர் ஹலீல் மௌலவி அவர்கள் இந்த ரமதானின் இறுதி பத்தில் முதல் நாளான இன்றைய தினம் பலஸ்தீன பிரச்சினை தொடர்பாக கேட்டிக் பள்ளிவாசலுக்கு வருகை தரக்கூடிய சகோதரர்களோடு இந்த சமூகத்தின் இந்த பிரச்சனையை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று என்னிடம் வேண்டிக் கொண்ட போது உண்மையிலே நான் நிறையவே மகிழ்ச்சி அடைந்தேன், சந்தோஷமாக இருந்தது. அதற்காக வேண்டி இவ்வாறான ஒரு உரையை, சமூகத்தின் முதன்மை பிரச்சனையான இத்தகைய ஒரு பிரச்சனையை பேசுவதற்கு அவகாசம் ஏற்படுத்தி தந்த கேட்டிக் நிர்வாகத்துக்கும், குறிப்பாக நண்பர் சகோதரர் அஷேக் ஹலீல் மௌலவி பாகவி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டவனாக என்னுடைய உரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் இன்று பேசுவதற்கு எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு பைத்துல் மக்திஸோடு பலஸ்தீனத்தோடு தொடர்பான இந்த விடயம் என்பது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல, மிக பெரிய ஒரு விடயம். இந்த சமுதாயத்துக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது. இலங்கையில் பிரச்சனை இருக்கிறது, இந்தியாவிலே பிரச்சனை இருக்கிறது, சிரியாவிலே பிரச்சனைகள் காணப்படுகின்றன, இன்னும் பல நாடுகளிலே பிரச்சனைகள் காணப்பட்ட போதும் இந்த பிரச்சனை தான் எங்களுடைய சமுதாயத்தின், எங்களுடைய உம்மத்தின் முதன்மை பிரச்சனையாக, முதலாவது பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றித்தான் நாங்கள் பேசவிருக்கின்றோம், நாங்கள் கதைக்கவிருக்கின்றோம், கலந்துரையாடவிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்கள் பைத்துல் மக்திஸ் தொடர்பாகவும் அதே போன்று பலஸ்தீன் தொடர்பாகவும் பேசவிருக்கின்றோம். முதன்மையாக இந்த பிரச்சனை எந்தளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது, நாங்கள் பேசவிருக்கின்ற இந்த பிரச்சனை எந்தளவு தூரம் இஸ்லாம் சொல்லக்கூடிய குர்ஆனிலே ஹதீஸிலே வந்திருக்கின்ற ஒரு விடயம், எந்தளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயம் என்று நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே முதலாவது, இந்த பலஸ்தீன் பூமி என்பது ஒரு சாதாரணமான பூமி அல்ல, அது பரக்கத் செய்யப்பட்ட பூமி, அது அருள் பாலிக்கப்பட்ட பூமி. அல்லாஹு தஆலா அருள்மறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு. இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா எத்தகையதென்றால் அதனை சூழ நாங்கள் பரக்கத்தை பொழிந்திருக்கின்றோம், பரக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றோம். அருள் பாலிக்கப்பட்ட பூமி, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை சூழவிருக்கின்ற அந்த பூமி பரக்கத் நிறைந்த பூமி என்று நாங்கள் காணுகின்றோம். அந்த பரக்கத் அந்த நிலத்திலே காணப்படுகின்றது, அங்கிருக்கின்ற நீரிலே காணப்படுகின்றது, அங்கிருக்கின்ற காற்றிலே காணப்படுகின்றது, அங்கிருக்கின்ற மனிதர்களிலே காணப்படுகின்றது, அங்கிருக்கின்ற ஒளிவிலே காணப்படுகின்றது, ஒளிவ் எண்ணெயிலே காணப்படுகின்றது, பல வகையிலே காணப்படுகின்றது. அனைத்திலுமே நாங்கள் அந்த பரக்கத்தை காணுகின்றோம். அந்த பரக்கத் பலஸ்தீனில் இருக்கின்ற மஸ்ஜிதுல் அக்ஸாவை சூழவிருக்கின்ற பூமியில் மாத்திரமல்ல, அது மிகப்பெரிய ஒரு வட்டத்திலே அந்த பரக்கத்தை நாங்கள் காணுகின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம் உலகத்தின் மிகப்பெரிய புத்திஜீவிகள், மிகப்பெரிய சிந்தனையாளர்கள், மிகப்பெரிய அறிஞர்கள் அந்த பூமியில் தான் தோன்றினார்கள், அந்த பூமியை சுற்றி இருக்கின்ற பூமிகளில் தான் தோன்றினார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யூதர்கள் அந்த புத்திஜீவிகளை கடந்த காலங்களிலே கொலை செய்தார்கள். இன்றும் அத்தகைய புத்திஜீவிகளை யூதர்கள் கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எடுத்துக்காட்டாக ஒருவரை சொல்லுகின்றேன். கலாநிதிகள் ஹாமித் ரபியா என்று அழைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய புத்திஜீவி. அவர் 7 துறைகளிலே கலாநிதி பட்டம் முடித்தார். உலக வரலாற்றிலே இதுவரைக்கும் அப்படி ஒருவர் தோன்றவில்லை.
7 வித்தியாசமான துறைகள். எனவேதான் அவர் கலாநிதிகள் என்று அழைக்கப்பட்டார். ஹாமித் ரபி அவர் இஸ்லாமிய அரசியலின் முன்னோடி. அவர் ஸ்ட்ராட்டஜிக்கல் ஸ்டடீஸ் என்ற உபாயங்கள் தொடர்பான கற்கைகளின் முன்னோடி. அவர் சியோனிசம் தொடர்பான கற்கையின் முன்னோடி. பலஸ்தீன விவகாரம் குறித்து அவர் பேசிய விடயங்கள் தான் மர்மமாக அவர் கொலை செய்யப்பட காரணமாக அமைந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று உலகத்திலே இருக்கின்ற அதிகமான கலாநிதி பட்டங்களை முடித்தவர் நொம்சோஸ்கி என்ற யூதர். அவர் 4 கலாநிதி பட்டங்களை தான் முடித்திருக்கின்றார். ஆனால் கலாநிதிகள் ஹாமித் ரபி 7 துறைகளிலே கலாநிதி பட்டம் முடித்தவர். சுப்ஹானல்லாஹ். இது இந்த பரக்கத், அருள் பாலிக்கப்பட்ட பூமி என்று நாங்கள் சொல்லுகின்றோமே, அந்த பரக்கத்தின் வெளிப்பாடு. மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு மிகப்பெரிய புத்திஜீவி, மிகப்பெரிய சிந்தனையாளர், அணு விஞ்ஞானம் தொடர்பான மிகப்பெரிய அறிஞர் கலாநிதி முஸ்தபா முஷர்ரபா 1940ஆம் ஆண்டுகளிலே அணுகுண்டை தயாரிக்குமாறு அமெரிக்கா அவரிடம் வேண்டுகோள் விடுத்த போது அவர் மறுத்து விடுகின்றார். எங்கள் எல்லோருக்கும் ஐன்ஸ்டீனை பற்றி தெரியும். ஐன்ஸ்டீனுடைய ஆசிரியர் தான் அந்த கலாநிதி முஸ்தபா முஷர்ரபா அவர்கள். அவரை யூதர்கள் கொலை செய்தார்கள். அதன் காரணமாக அவர் ஷஹீதுல் இல்ம், அறிவுக்காக ஷஹீதானவர் என்று அழைக்கப்படுகின்றார். கலாநிதி முஸ்தபா முஷர்ரபா அவர்களுடைய மாணவி கலாநிதி சமீரா மூசா அவர்கள் அணுத்துறையிலே 1வது கலாநிதி பட்டம் முடித்த பெண்மணி. கலாநிதி சமீரா மூசா அவர்களும் அவருடைய ஆசிரியர் முஸ்தபா முஷர்ரபா அவர்களும், நாங்கள் மனிதர்களை கொலை செய்வதற்காக அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கு உங்களுக்கு உதவ மாட்டோம், அட்டாம் ஃபார் பீஸ், சமாதான நோக்கில் தான் நாங்கள் அணுவை பயன்படுத்துவோம். கலாநிதி முஸ்தபா முஷர்ரபாவின் மாணவி சமீரா மூசா அவர்கள் சொன்னார்கள், இதே அணுவை பயன்படுத்தி சில குளிசைகளை, டெப்லெட்டுகளை உற்பத்தி செய்வோமாக இருந்தால் $10,000 செலவழித்து செய்ய வேண்டிய உற்பத்தியை ஒரு எஸ்பிரின் செய்கின்ற செலவுக்கு செய்யலாம் என்பதனை நிரூபித்து காட்டியவர் தான் கலாநிதி சமீரா மூசா அவர்கள். 1948ஆம் ஆண்டு பலஸ்தீனிலே இஸ்ரேல் உருவாக்கப்படுகின்றது. ஆசிரியரும் மாணவியும் எடுத்த முடிவு என்ன தெரியுமா? My dear homeland is waiting for me. என்னுடைய தாய்நாடு எனக்காக காத்திருக்கின்றது, உங்களுக்காக நான் அணு ஆயுதத்தை செய்து தர மாட்டேன். நாங்கள் எங்களுடைய நாடுகளுக்கு போகின்றோம், எங்களுடைய நாட்டிலே நாங்கள் அணுகுண்டை செய்வோம் உங்களுக்கு போட்டியாக என்று சொன்ன ஒரே காரணமாக கலாநிதி முஸ்தபா முஷர்ரபா அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இன்று வரை தெரியாது அவரை யார் கொலை செய்ததென்று. கலாநிதி சமீரா மூசா அவர்கள் ஒரு முக்கியமான கூட்டத்துக்காக சென்று கொண்டிருக்கின்றார். ஒரு கண்டெய்னர் வந்து அவருடைய காரிலே மோதுகின்றது. அவர் படுகொலை செய்யப்படுகின்றார். இன்று வரை தெரியாது யார் கொலை செய்தது யார் என்று, இன்று வரை தெரியாது. இவர்கள் மாத்திரம் அல்ல, சவுதி அரேபியாவை சேர்ந்த கலாநிதி மைமணி அவர்கள், அவர் எத்தனை கண்டுபிடிப்புகளை செய்தார்கள். அவரை கொலை செய்துவிட்டு அவருடைய ஆய்வு கட்டுரைகளை மாத்திரம் திருடிய திருடர்கள் தான் இந்த யூதர்கள். அது மாத்திரமல்ல, ஷஹீதுல் இல்ம், ஷஹீத் இல்மில் இத்திசாலாத், தொடர்பு சாதன துறையின் ஷஹீத் என்று அழைக்கப்படுகின்ற ஈராக் நாட்டை சேர்ந்த மிகப்பெரிய விஞ்ஞானியை கொலை செய்தவர்கள் தான் இந்த யூதர்கள், அயோக்கியர்கள். உலகத்துக்கு தங்களை புத்திஜீவிகளாக காட்டிக்கொண்டு புத்திசாலிகள் கண்டுபிடித்தவற்றை திருடி தங்களுடைய பெயர்களை போட்டுக்கொண்ட அயோக்கியர்கள் தான் யூதர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்கள் தான் பலஸ்தீன பூமியை இன்று ஆக்கிரமித்திருக்கின்றார்கள். இவர்கள் மாத்திரமல்ல, ஒரு பட்டியலையே சொல்லி காட்டலாம். எத்தனை விஞ்ஞானிகளை கொலை செய்தார்கள், அவர்களுடைய தராதரம் என்ன, எனக்கு மணித்தியால கணக்கிலே அது தொடர்பாக பேசலாம்.
நான் ஒரு பிரசன்டேஷனை செய்திருக்கின்றேன். 250க்கும் மேற்பட்ட ஸ்லைடுகள் அங்கே இருக்கின்றது. பலருடைய பெயரை நான் அங்கே இணைத்திருக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அது அருள் பாலிக்கப்பட்ட பூமி. அந்த அருளை நாங்கள் காணுகின்றோம், அறிவிலும் காணுகின்றோம். அது பசுமையான அமைதியான இடம். எனவேதான் யூதர்கள் அந்த பைத்துல் மக்திஸ் அமைந்திருக்கின்ற குதுஸ் நகரத்துக்கு ஓர்ஷ்லீம் என்று அழைப்பார்கள். ஓர்ஷ்லீம் என்றால் கருத்து என்ன? சமாதான பூமி, அமைதியான பூமி. அந்த அமைதியான பூமியைத்தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த அமைதியான பூமியைத்தான் அவர்கள் இன்று யுத்த களமாக மாற்றி இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த பலஸ்தீனத்தை கபலீகரம் செய்து இன்று யுத்த பூமியாக மாற்றி இருக்கின்றார்கள். இது முஸ்லிம்களுடைய முதலாவது கிப்லா. முஸ்லிம்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் சுமாராக 1.5 வருடங்கள் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கித்தான் தொழுதார்கள். அதன் பின்னர் தான் காபாவை நோக்கி தொழுதார்கள். எங்களுடைய முதலாவது கிப்லாவும் எங்களுடைய முதலாவது கிப்லா இன்று யூதர்களுடைய கையிலே இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இது 3வது புனித பூமி. முஸ்லிம்கள் புனித நோக்கத்தோடு புனித பயணம் மேற்கொள்கின்றார்கள் என்றால் அது 3 இடங்களுக்குத்தான் முக்கியமாக மேற்கொள்ள வேண்டும். முதலாவது மக்காவில் இருக்கின்ற காபத்துல்லா, 2வது மதீனாவில் இருக்கின்ற மஸ்ஜிதுன் நபவி, 3வது புனித பூமி மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற அந்த புனித பூமி. இன்று முஸ்லிம்களுடைய 3வது புனித பூமி யூதர்களுடைய கைகளிலே அகப்பட்டு கொண்டு அது சீரழிந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அங்கே தொழுதால் பல மடங்கு நன்மைகள் அதிகம். எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், மக்காவிலே மஸ்ஜிதுல் ஹராமிலே நாங்கள் தொழுதால் ஒரு தொழுகைக்கு 1,00,000 மடங்கு எங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும். மதீனாவிலே நாங்கள் ஒரு தொழுகையை மேற்கொண்டால் ஒரு தொழுகைக்கு 10,000 நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கும். 1000 நன்மைகள் மேலதிகமாக கிடைக்கும். இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே நாங்கள் ஒரு தொழுகையை மேற்கொள்வோமாக இருந்தால் 500 மடங்குகள் அதிகமான நன்மை கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அத்தகைய புனிதமான பூமியைத்தான் இன்று நாங்கள் இழந்திருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நீங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே தொழுகையை நிலைநாட்டுங்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், எங்களுக்கு அங்கே தொழுகையை நிலைநாட்ட முடியாவிட்டால் நாங்கள் என்ன செய்யலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், உங்களுக்கு அங்கே தொழுகையை நிலைநாட்ட முடியாவிட்டால் அங்கே விளக்கேற்றுவதற்கு எண்ணெயையாவது அனுப்பி வையுங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விளக்கேற்றுவதற்கு எண்ணெய் அனுப்புமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியது அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு எந்த விதமான அபாயமும் இல்லாத நிலையிலே இன்று மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லிம்களுடைய 3வது புனித பூமி, முதலாவது கிப்லா, யூதர்களுடைய கையிலே அகப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே நாங்கள் எண்ணெயை அனுப்பினால் மாத்திரம் போதாது விளக்கேற்றுவதற்கு. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, இது அரபிகளுடைய கடமை அல்ல, இது பேசுகின்ற எனது கடமை மாத்திரம் அல்ல, இது பலஸ்தீனர்களுடைய கடமை மாத்திரம் அல்ல, இது பேசுகின்ற கேட்கின்ற இங்கிருக்கின்ற இல்லாமல் இருக்கின்ற எங்கள் எல்லோருடைய கடமை என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதர சகோதரிகளே, அன்புக்குரிய சகோதரிகளே, இது இஸ்ராவும் மிஅராஜும் இடம்பெற்ற பூமி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் சென்ற போது அந்த பூமிக்கு செல்கின்றார்கள். புராக் என்ற வாகனத்திலே தன்னுடைய வாகனத்தை கட்டி வைக்கின்றார்கள் ஒரு வளையலிலே. அந்த வளையலை இன்று கலற்றி அகற்றி விட்டார்கள் யூதர்கள். அந்த புராக், ஹாயித்துல் புராக், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புராக்கை வைத்துவிட்டு சென்ற இடம், இன்று அந்த இடம்தான் பிரச்சனையின் மையமாக இருக்கின்றது. அந்த ஹாயித்துல் புராக் என்ற இடம் நான் பின்னாலே காட்டுகின்றேன் அது எந்த இடம் என்று. அந்த இடத்திலே தான் யூதர்கள்
தலையை மோதி மோதி வணங்குகின்ற அந்த நிகழ்வு ஹாயித்துல் புராக் என்ற அந்த இடத்தில் தான் இடம்பெறுகின்றது. அது அவர்களுக்கு மாத்திரமல்ல, எங்களுக்கும் முக்கியமானது. இஸ்ராவும் மிஅராஜும் இடம்பெற்ற பூமி. அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அது அர்துல் மஹ்ஷர், மஹ்ஷர் இடம்பெறக்கூடிய பூமி. அங்கிருந்துதான் மக்கள் அங்குதான் எழுப்பப்படுவார்கள், அங்குதான் ஒன்று திரட்டப்படுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய பூமிதான் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அந்த பலஸ்தீன பூமி. சாதாரண பூமி அல்ல. இலங்கையிலே இருக்கின்ற எந்த ஒரு பள்ளிவாசலுக்கும், எந்த ஒரு இடத்துக்கும், அல்லது இந்தியாவிலே இருக்கின்ற, தமிழ்நாட்டிலே இருக்கின்ற எந்த ஒரு இடத்துக்கும், எந்த ஒரு பள்ளிவாசலுக்கும் இத்தகைய புனிதங்கள் ஹதீஸ்களிலே, குர்ஆனிலே இருக்கின்றதுவா என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இலங்கையிலே தம்புள்ளை பள்ளியும் இன்னும் பல பள்ளிகளும் தாக்கப்பட்ட போது, இந்தியாவிலே பாபரி மஸ்ஜித் போன்ற பள்ளிவாசல்கள் தாக்கப்பட்ட போது நாங்கள் கொதித்தெழுந்தோம். நாங்கள் எங்களுடைய ஆத்திரத்தை வெளிப்படுத்தினோம், நாங்கள் எங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தினோம். கட்டாயம் வெளிப்படுத்தத்தான் வேண்டும். அது எங்களுடைய உணர்வு. எங்களுடைய உணர்வுகளிலே கை வைப்பதற்கு நாங்கள் யாருக்கும் அனுமதிக்க கூடாது, யாருக்கும் அனுமதிக்க கூடாது. அது நரேந்திர மோடியாக இருக்கலாம், அல்லது மஹிந்த ராஜபக்ஷயாக இருக்கலாம். எங்களுடைய புனிதங்கள், நாங்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆனால் சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்கள் எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற அந்த இடத்துக்கு அந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்றால், இந்த பலஸ்தீன், இந்த பைத்துல் மக்திஸ் முஸ்லிம்களுடைய முதலாவது கிப்லா, மூன்றாவது புனித பூமி, இதற்காக நாங்கள் எந்த அளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆனால் நாங்கள் எங்களுடைய புனித பூமியை மறந்து விட்டோம், மறக்கடிக்கப்பட்டு விட்டோம். யூதர்கள் திட்டமிட்டு எங்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் வேறு பிரச்சனைகளை நோக்கி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது இரண்டாவது கட்டப்பட்ட பள்ளிவாசல். முதலாவது உலகத்திலே கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபோது அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அது மஸ்ஜிதுல் ஹராம், மக்காவிலே உள்ள மஸ்ஜிதுல் ஹராம். இரண்டாவது கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது என்று கேட்கப்பட்ட போது சொல்லி காட்டினார்கள், அது பலஸ்தீனில் இருக்கின்ற மஸ்ஜிதுல் அக்ஸா. இரண்டுக்கும் இடையிலான கால எல்லை எவ்வளவு என்று கேட்கப்பட்ட போது 40 நாட்கள், 40 வருடங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இரண்டாவது கட்டப்பட்ட பள்ளிவாசல் நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மக்கா, மதீனா, அதே போன்று பலஸ்தீனில் இருக்கின்ற மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு தஜ்ஜால் வரமாட்டான் என்று சொல்லி காட்டப்பட்ட பூமி. அதே போன்று அந்த பூமியில் இருக்கின்றவர்கள் எதிரிகளோடு மறுமை வரை போராடுவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். லா யஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி அலல் ஹக்கி லாஹிரீன் வ அலா அதுவிஹிம் காஹிரீன். மறுமை நாள் வரை ஒரு குழுவினர் எதிரிகளோடு போராடிக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் சத்தியத்திலே மிகைத்தவர்களாக இருப்பார்கள். அவர்களை பலவீனப்படுத்துவது, அவர்களுடைய முயற்சிகளை குறை காண்பது அவர்களிலே எந்த விதமான பலவீனத்தையும் ஏற்படுத்தாது. நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்று கேட்டபோது, பைத்துல் மக்திஸ் வ அக்னாஃபி பைத்துல் மக்திஸ், பைத்துல் மக்திஸிலும் அதனை சூழவிருக்கின்ற பூமியிலும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய பூமி. அத்தகைய ஒரு பிரச்சனையை பற்றித்தான் நாங்கள் பேசுகின்றோம். அது அங்கே இருப்பவர்கள் எதிரிகளை அடக்கியவர்களாக, சத்தியத்திலே மிகைத்தவர்களாக இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நான் ஏற்கனவே சொல்லி காட்டிய ஹதீஸ் தான் என்ற காரணத்தினால் நான் அடுத்த பகுதிக்கு செல்லுகின்றேன். இந்த பகுதி இதுதான் அல் குர்ஆனிலே சொல்லப்பட்ட அருள் சூழப்பட்ட முதலாவது வட்டம் என்று சொல்லுவார்கள். பலஸ்தீன், இது பலஸ்தீன் மேப், பலஸ்தீன் படம். இதிலே அருள் சூழப்பட்ட முதலாவது வட்டம் இதுதான். குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும்
தெரிவு செய்யப்பட்ட முதலாவது வட்டம். இதில் இங்கே அஸ்கலான் என்ற பிரதேசம் இருக்கின்றது. ஹதீஸிலே நேரடியாக வந்திருக்கின்ற ஒரு பிரதேசம் தான் அந்த பிரதேசம். மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பைத்துல் மக்திஸ் அது எங்களுடையதுதான். ஆனால் இந்த பைத்துல் மக்திஸ் இன்று என்ன நடைபெற்றிருக்கின்றது? எங்களுடைய புனித பூமி, இது எங்களுடைய புனித பூமி. ஆனால் இந்த புனித பூமியை சூழ இருக்கின்ற கொடி யாருடைய கொடி? யாருடைய கொடி? யூதர்களுடைய கொடி. இந்த பள்ளிவாசல், இதற்கு நாங்கள் சொல்லுவோம் அல் மஸ்ஜிதுல் கிப்லி என்பதாக சொல்லுவோம். உண்மையில் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லப்படுவது இதனைத்தான் நாங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லுகின்றோம். அது தொடர்பான தெளிவான படங்களை பின்னர் நான் காட்டுகின்றேன். பாருங்கள் சகோதரர்களே, என்ன நடைபெற்றிருக்கின்றது. முஸ்லிம்களுடைய புனித பூமி, அங்கே ஏற்றப்பட்டிருக்கின்ற கொடி யாருடைய கொடி? யூதர்களுடைய கொடி. பலஸ்தீனை, முஸ்லிம்களுடைய புனித பூமியை ஆக்கிரமித்திருக்கின்ற யூதர்களுடைய கொடிதான் அங்கே அந்த சுவரிலே தொங்க வைக்கப்பட்டிருக்கின்றது, அலங்கரித்திருக்கின்றார்கள். பாருங்கள் சகோதரர்களே, அங்கே இருக்கின்ற கொடி முஸ்லிம்களுடையதுதான் இது. ஆனால் என்ன நடைபெற்றிருக்கின்றது? பலஸ்தீனிலே பைத்துல் மக்திஸிலே இருக்கின்ற ஒவ்வொரு கட்டுக்களும், ஒவ்வொரு இடமும் புனிதமானது. ஒவ்வொரு இடமும் புனிதமானது. அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே இருக்கின்ற சில இடங்களை புல்டோசர் போட்டு இடிக்கின்றார்கள். தங்களுடைய தேவைகளுக்காக, தங்களுடைய சில காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக எங்களுடைய புனித பூமியை புல்டோசர் போட்டு அவர்கள் இடிக்கின்றார்கள். பாருங்கள் என்ன நடைபெற்றிருக்கின்றது, என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை பார்க்கக்கூடிய சகோதரர்களே. எனவே மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்கின்றேன், மஸ்ஜிதுல் அக்ஸாவை மறந்துவிட வேண்டாம், பைத்துல் மக்திஸை மறந்துவிட வேண்டாம். யூதர்கள் ஹைக்கலை வைத்து ஒன்றுபடுகின்றார்கள் என்றால் நாங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை வைத்து ஒன்றுபடுவோம். எங்களுக்கு இடையில் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், 1000 கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் நாங்கள் எதனையாவது வைத்து ஒன்றுபடுவதற்கு ஏதாவது இருக்க வேண்டும். இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை வைத்து நாங்கள் ஒன்றுபடுவோம். அந்த குதுஸ் எங்களை இணைத்து விடட்டும், அந்த குதுஸ் எங்களை இணைத்து விடட்டும். இலங்கை முஸ்லிம்களையும், இந்திய முஸ்லிம்களையும், பாகிஸ்தானிய முஸ்லிம்களையும், ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற முஸ்லிம்களையும், உலகத்தில் இருக்கின்ற அனைத்து முஸ்லிம்களையும் இந்த குதுஸ் இணைத்து விடட்டும். இதே ஹைக்கல் தான் யூதர்களை இணைத்து விடுகின்றது, இணைத்துக் கொண்டிருக்கின்றது. ஹைக்கல், அதன் இன்னொரு வடிவத்தை பாருங்கள். இதுதான் அந்த ஹைக்கல். இந்த ஹைக்கலின் வடிவங்கள். இந்த ஹைக்கல் எங்கே வைக்கப் போகின்றார்கள்? எந்த இடத்திலே ஹைக்கலை வைக்கப் போகின்றார்கள்? ஹைக்கலை வைப்பதற்கு அவர்கள் தெரிவு செய்திருக்கின்ற இடம் இந்த இடம். அன்புக்குரிய சகோதரர்களே, மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது, பைத்துல் மக்திஸ் என்பது இதுவல்ல, இதுவல்ல. யூதர்கள் திட்டமிட்டு இதனை மாத்திரம் மீடியாவிலே காட்டுகின்றார்கள். இதுவல்ல, இது குப்பத்து சஹ்ரா. குப்பத்து சஹ்ரா மலிக் வலீத் இப்னு அப்துல் மலிக் ரஹ்மத்துல்லாஹி உமையா ஆட்சியாளர் வலீதுடைய காலத்திலே கட்டப்பட்ட ஒரு அழகான கலை நுணுக்கம் அடங்கிய ஒரு அழகான கட்டிடம் தான் இந்த கட்டிடம். இதுவல்ல பைத்துல் மக்திஸ். பைத்துல் மக்திஸ் என்பது அல்லது மஸ்ஜிதுல் கிப்லி என்று அழைக்கப்படுகின்ற பள்ளிவாசல் இது, இந்த இடத்திலே இருக்கின்ற பள்ளிவாசல். ஆனால் மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது அது இந்த முழு நிலத்தையுமே குறிக்கும், இந்த பெரிய எல்லையை தான் அது குறிக்கும். இதனை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முழு எல்லையும் இது அவ்வளவும் சேர்ந்துதான் மஸ்ஜிதுல் அக்ஸா அல்லது பைத்துல் மக்திஸ். பைத்துல் மக்திஸ் இது மஸ்ஜிதுல் கிப்லி, இது
குப்பத்து சஹ்ரா, இந்த இரண்டுக்கும் இடையில் இந்த இடத்தில் தான் ஹைக்கலை கட்டுவது அவர்களுடைய திட்டம். இதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த படத்திலே இந்த இடத்திலே இந்த பச்சை நிறத்தால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற இடம்தான் அவர்கள் தெரிவு செய்திருக்கின்ற இடம். இது மஸ்ஜிதுல் கிபிலி, இது குப்பத்து சஹ்ரா. இந்த இடம் இதுதான் ஹாயித்துல் புராக் என்று அழைக்கப்படுகின்ற இடம். ஹாயித்துல் புராக் என்று அழைக்கப்படுகின்ற இடம், புராக் கட்டப்பட்ட பிரதேசம். அன்புக்குரிய சகோதரர்களே, பைத்துல் மக்திஸை பாதுகாக்க நாங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக பைத்துல் மக்திஸிலே நிறைய இது போன்ற இடங்கள் இருக்கின்றது. இந்த இடங்கள் முஸ்தபா என்று அழைக்கப்படுகின்றது. 26க்கும் மேற்பட்ட இது போன்ற இடங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே காணப்படுகின்றன. மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே இது போன்ற 26க்கும் மேற்பட்ட இடங்கள் காணப்படுகின்றன. மக்கள் கூடுகின்ற இடங்களிலே மஸ்ஜிதுல் அக்ஸா தொடர்பான கற்கைகளை பலஸ்தீன் தொடர்பாக கற்பிக்க வேண்டும் என்பது பலஸ்தீனிலே போராடுகின்றவர்களுடைய மிகப்பெரிய ஒரு உத்தி, மிகப்பெரிய ஒரு போராட்டம். ஏன் தெரியுமா? மஸ்ஜிதுல் அக்ஸா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் அபாயத்துக்குட்பட்டு தான் இருக்கின்றது. அங்கே ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் முஸ்லிம்கள் இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பு. அதாவது முஸ்லிம்களுடைய எதிர்பார்ப்பு, போராளிகளுடைய எதிர்பார்ப்பு. எப்படி முஸ்லிம்களை அங்கே வைக்கலாம், எப்படி பயன்படுத்தலாம், அதற்காகத்தான் இப்படியான ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றார்கள். படிப்பதற்காக மாணவர்களை வரவழைத்து அங்கே இருக்க வைத்து அவர்களை பயன்படுத்திக் கொள்வது ஒரு உத்தி. இது ஒரு நோக்கம். இந்த அடிப்படையிலே பல திட்டங்கள், பல படிக்கின்ற இடங்கள் இப்படி பயன்படுத்தப்படுகின்றது. பெண்கள் கூட அங்கே சென்று கற்கின்றார்கள். இது மிக அண்மையிலே எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம். சுமாராக 1.5 மாதங்களுக்கு முன்னர் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் தான் இந்த புகைப்படம். நான் அண்மையிலே சுமார் துருக்கிக்கு ஒரு முக்கியமான பலஸ்தீன் தொடர்பான ஒரு மாநாட்டிலே கலந்து கொள்வதற்காக சென்றிருந்தேன். அந்த சந்தர்ப்பத்திலே தான் இந்த நிகழ்வும் நடந்தது. இந்த நிகழ்வும் அதே சந்தர்ப்பத்தில் தான் நடந்த ஒரு நிகழ்வு. அதே போன்று அந்த நிகழ்வுக்கு பின்னர் தான் இதோ பாருங்கள், மாணவிகள் படிக்கின்றார்கள், அங்கே படிக்கின்றார்கள். இதுவெல்லாம் உயிரை அர்ப்பணமாக வைத்து செய்கின்ற விடயங்கள். நினைக்க வேண்டாம் இங்கே மஸ்ஜிதுல் கபீருக்கு சென்று விட்டு வருவது போல நாங்கள் நினைத்தால் போகலாம், நாங்கள் நினைத்தால் வரலாம். அப்படியல்ல. உயிரை துச்சமாக மதித்து அர்ப்பணம் செய்து தியாகம் செய்து நாங்கள் எங்களுடைய புனிதத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வோடு, ஜிஹாதிய உணர்வோடு தான் இங்கே அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது திட்டம் புனித பயணம் மேற்கொள்ளல். இதனை அவர்கள் இப்படி அழைப்பார்கள். அதாவது மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கான புனித பயணம், ஷத்துர் ரிஹால் என்று அவர்கள் அழைப்பார்கள். அதாவது புனித பயணம் மேற்கொள்வதற்கான இடங்கள் மக்காவில் இருக்கின்ற மஸ்ஜிதுல் ஹராம், மதீனாவில் இருக்கின்ற மஸ்ஜிதுல் நபவி, மூன்றாவது இடம் இந்த இடம் மஸ்ஜிதுல் அக்ஸா. மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு புனித பயணம் மேற்கொள்கின்ற போது இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லி காட்டுவார்கள், நீங்கள் புனித பயணம் போக வேண்டாம், இந்த காலத்திலே நீங்கள் போக வேண்டாம் என்று சொல்லுவார்கள், ஃபத்வா கொடுத்திருக்கின்றார்கள். ஏன் தெரியுமா? யூதர்கள் மிக நுணுக்கமாக நாடுகள் என்றால் இன்னும் அவர்களை அங்கீகரிக்காத நாடுகள் இருக்கின்றது. மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு புனித பயணம் மேற்கொள்வதற்காக விசா விநியோகித்தல் என்ற பெயரிலே ராஜதந்திர ரீதியாக நாடுகளோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்காகத்தான் அவர்கள் அங்கே மஸ்ஜிதுல் அக்ஸாவை திறந்து விடுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, திறந்து விட்டாலும் அங்கே ஹாய்துல் புராக் இருக்கின்ற இடத்துக்கு போக முடியாது. சில இடங்களுக்கு கொண்டு போய் காட்டிவிட்டு அவர்கள் எங்களை மடையர்களாக ஆக்குவதற்கு முனைகின்றார்கள். அது மாத்திரமல்ல, அங்கே போகின்றவர்கள் யுத்தம் நிகழாத அல்லது ஆக்ரோஷமான இடங்கள், மிக நுணுக்கமான பிரச்சனை இருக்கின்ற இடங்களுக்கு
சொல்லுவதற்கு அனுமதிக்கப்படுவதும் இல்லை. எனவே அவர்கள் அங்கு போய் அங்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்றுதான் வந்து சொல்லுவார்கள். இப்படி பல காரணங்களின் அடிப்படையிலே இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுவார்கள், இன்று நீங்கள் பலஸ்தீனிலே இருக்கின்ற மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நீங்கள் புனித பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் பலஸ்தீன் ஊடாக அந்த பயணத்தை மேற்கொள்ளுங்கள். இஸ்ரேலிலே இருக்கின்ற ஏர்போர்ட்டிலே இறங்கி அப்படி போகின்ற பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் ஃபத்வா கொடுப்பதற்கு காரணம் இதுதான். ஆனால் இங்கே சொல்லப்படுகின்ற இந்த பயணம் இது பலஸ்தீன் ஊடாக மேற்கொள்கின்ற பயணம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த பலஸ்தீனிலே இருக்கின்ற அதனை பாதுகாக்க முனைகின்றவர்களுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போவதற்கு அனுமதிக்காமல் ஏன் வெளிநாடுகளில் இருக்கின்ற இலங்கையிலே, இந்தியாவிலே, பாகிஸ்தானிலே, ஏனைய நாடுகளிலே இருக்கின்றவர்களுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போவதற்கு அனுமதிக்கின்றார்கள்? அந்த பிரதேசத்தில் இருக்கின்றவர்களுக்கு அனுமதிப்பதில்லை. ஏன்? அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த போராட்டத்தின் விளைவு அவர்கள் பஸ் பிடித்து, வாகனம் பிடித்து அவர்கள் அழைத்து சென்றுதான் இப்படியான கிரௌடை பள்ளிவாசலிலே சேர்க்கின்றார்கள். எனவே இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, மிகப்பெரிய ஒரு போராட்ட வடிவம் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, பலஸ்தீனை பாதுகாப்பதற்காக, மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாப்பதற்காக, பலஸ்தீனிலே ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனிலே இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய அறிஞர் ஷேக் ராயித் சலா அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களுக்கு கிங் ஃபைசல் விருது அண்மையிலே வழங்கப்பட்டது. சுமார் 2 மாதங்கள் அல்லது 3 மாதங்களுக்கு முன்னர் கிங் ஃபைசல் விருது வழங்கப்பட்டது. அவர் அறிவித்தார், அவர் சொன்னார், இந்த விருதின் அரைவாசியை நான் குதுஸ் நகரத்திலே இருக்கின்ற அனாதைகள், விதவைகளுக்கு ஒதுக்குகின்றேன், அடுத்த அரைவாசியை வக்ஃபாக நான் ஒதுக்கின்றேன். பலஸ்தீனில் இருக்கின்ற மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாப்பதற்கான வக்ஃப், அதாவது அந்த பணம் அப்படியே இருக்கும், அதனை முதலீடு செய்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தினூடாக அங்கே வருகின்ற மாணவர்களுக்கு செலவழிக்கின்றார்கள், அங்கே பஸ்ஸுக்கு செலவழிக்கின்றார்கள், அங்கே நடக்கக்கூடிய போராட்டங்களுக்கு செலவழிக்கின்றார்கள் வக்ஃபாக. உங்களுக்கு தெரியும், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு சென்ற போது, சஹாபாக்கள் மதீனாவுக்கு சென்ற போது குடிப்பதற்கு நீர் இருக்கவில்லை. நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ரூமாவின் கிணற்றை எடுத்து நீங்கள் வக்ஃபாக கொடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு சுவர்க்கத்தை தருவான். ரூமாவுடைய கிணறு ஒரு யூதனுக்கு சொந்தமான கிணறு. என்ன செய்தான் ரூமா? அந்த கிணற்றிலே கிடைக்கின்ற நீரை விற்பனை செய்து கொண்டிருந்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுமாராக 1000 திர்ஹம் அல்லது 1000 திர்ஹம்கள் கொடுத்து அந்த கிணற்றை வாங்குகின்றார். ஒப்பந்தத்தின் பிரகாரம் ஒரு நாளைக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, அடுத்த நாள் அந்த யூதனுக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த கிணற்றிலே, எனக்குரிய கிணற்றிலே போய் நீங்கள் தாராளமாக நீர் அருந்துங்கள், பணம் தர வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த நாள் யூதனுடைய தினத்திலே யாராவது போவார்களா? போக மாட்டார்கள். அது இயல்பான ஒரு விஷயம், போக மாட்டார்கள். யூதன் நஷ்டமடைகின்ற போது மீண்டும் வந்து விலை பேசிய போது இன்னும் ஒரு 1000 திர்ஹம்கள் கொடுத்து அந்த கிணற்றை வாங்குகின்றார். அப்படி வாங்கி இருக்க வேண்டிய தேவையில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்பான ஒருவர். பின்னர் அந்த கிணற்றை ஒரு முஸ்லிம் வந்து விலை பேசுகின்றார். 3000 திர்ஹம்களுக்கு எனக்கு அந்த கிணற்றை தருவீர்களா? 4000, 5000, 6000. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், 10,000 திர்ஹங்கள் தந்தாலும் நான் அதனை தரமாட்டேன். என்றால் அல்லாஹ் தஆலா ஒரு நன்மைக்கு 10 முதல் 700 மடங்கு வரை நன்மை தருவதாக சொல்லி இருக்கின்றான். உங்களால் முடியுமா? இதுதான் ஃபீலிங்ஸ், இதுதான் உணர்வு. இப்படித்தான் நாங்கள் இருக்க வேண்டும். அவர் அன்று செய்த வக்ஃப் உஸ்மானிய கிலாஃபத்தின் போது ஒரு வங்கி கணக்காக மாற்றப்படுகின்றது. ஆயிரக்கணக்கான பேரித்த மரங்கள் அங்கே நட்டப்பட்டு அதிலே கிடைக்கின்ற வருமானங்கள் ஏழைகளுக்கு செலவழிக்கப்படுகின்றது. இன்றும் அந்த இடத்திலே ஒரு ஹோட்டல் கட்டப்பட்டிருக்கின்றது. அந்த ஹோட்டலிலே கிடைக்கின்ற வருமானம் ஏழைகளுக்காக செலவழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. வங்கியிலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரிலே வங்கி கணக்கு இன்று வரை இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு விஷயம்! இதுதான் வக்ஃபுடைய பரக்கத்.
குதுசுக்கான வக்ஃபை ஷேக் ராயிசலா அவர்கள் தொடங்கி வைக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஏன் நாங்களும் அதற்கு பங்களிப்பு செய்யக்கூடாது? அந்த வக்ஃபுக்காக நாங்களும் ஏன் பங்களிப்பு செய்யக்கூடாது? அல்லாஹ்வுடைய அருளால் துருக்கிக்கு சென்ற போது துருக்கியிலே அந்த வக்ஃபை முதலிட்டிருக்கின்ற சில முக்கியமான இடங்களுக்கு சென்று பார்வையிடுவதற்கு எனக்கு அவகாசம் கிடைத்தது. அல்லாஹ்வுடைய அருளால் அது குதிசை பாதுகாக்கக்கூடிய வேலையை ஷேக் ராயிசலா அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள், உயிரை அர்ப்பணமாக வைத்து. இந்த வக்ஃப் வக்ஃபுல் உம்மா, சமூகத்தின் வக்ஃப் என்று அழைக்கப்படுகின்றது. இதுதான் அவர்களுடைய லோகோ. துருக்கியில இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த வக்ஃபை ஹேண்டில் பண்ணி கொண்டிருக்கின்றவர்களுடைய லோகோ இதுதான், வக்ஃபுல் உம்மா என்றுதான் அவர்கள் பெயர் வைத்திருக்கின்றார்கள். ஷேக் ராயிசலா அவர்கள் உயிரை அர்ப்பணமாக வைத்து போராடி கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு போராளி தான் ஷேக் ராயிசலா. அடுத்தது, நாங்கள் பலஸ்தீன விவகாரத்துக்காக செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமை, பலஸ்தீன முஸ்லிம்களுக்காக நாங்கள் துஆ கேட்பது. துஆ என்பது முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய ஆயுதம். குறிப்பாக ரமலான் மாதம் நோன்பு திறக்கின்ற போது நடுநிசியிலே நாங்கள் கேட்கின்ற கேள்விகள், அல்லாஹு தஆலா கீழ்வானத்துக்கு இறங்கி எங்களிடம் துஆ கேட்கின்றவன் இல்லையா என்று கேட்கின்ற அந்த அருமையான சந்தர்ப்பத்திலே, அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக துஆ கேளுங்கள். இன்று அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா மிகப்பெரிய கொடுங்கோலர்களுடைய கைகளிலே மாட்டிக்கொண்டிருக்கின்றது. எங்களுடைய முதலாவது புனித பூமி. அன்புக்குரிய சகோதரர்களே, இது மிகப்பெரிய ஒரு ஆயுதம். ரமலான் மாதத்திலே நடைபெற்ற இன்னொரு மிக முக்கியமான யுத்தம் தான் ஐனு ஜாலூத் என்ற யுத்தம். சுல்தான் சைஃபுத்தீன் குதுஸ் அவர்கள் ஐனு ஜாலூத் என்ற இடத்திலே கிடைத்த மகத்தான வெற்றி, தாத்தாரியர்களுக்கு எதிராக நடைபெற்ற யுத்தம். அந்த யுத்தத்துக்கு படை தளபதியை அழைத்து சுல்தான் சைஃபுத்தீன் குதுஸ் அவர்கள் கேட்கின்றார்கள், எல்லா ஆயுதமும் தயாரா? அவர் சொல்லுகின்றார், ஆமாம். சுல்தான் சைஃபுத்தீன் குதுஸ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இல்லை, ஒரு ஆயுதம் இன்னும் இருக்கின்றது. வெள்ளிக்கிழமை ஜும்மாவின் பின்னர் இமாம் அவர்கள் எங்களுக்காக துஆ செய்யவிருக்கின்றார். அந்த ஆயுதத்தை இணைத்துக் கொள்ளாமல் படையை அனுப்ப மாட்டேன். துஆ ஆயுதம், குறிப்பாக எங்களை போன்ற பலவீனர்களுடைய ஆயுதம். நாங்கள் ரப்பிடம் கையேந்த வேண்டும். மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சுஜூதிலே இருக்கின்ற போது, அந்த நடுநிசியிலே இருக்கின்ற போது ரப்பிடம் சொல்லுங்கள், ரப்பிடம் முறையிடுங்கள். ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக, இலங்கையிலே இருக்கின்ற பொதுபலைக்கு எதிராக, இந்த அயோக்கிய யூதர்களுக்கு எதிராக எல்லாவற்றையும் செய்துவிட்டு நல்ல பிள்ளை போன்று நடித்துக் கொண்டிருக்கின்றார்களே, இவர்களுக்கு எதிராக, அங்கே போராடி கொண்டிருக்கின்றவர்களுக்காக துஆ கேளுங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அதே போன்று நாங்கள் செலவழித்தல் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், கைங்கரியம். இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை நாங்கள் சுருக்கமாக புரிந்து கொள்வதாக இருந்தால், இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய எல்லை இதுதான். இதுதான் அந்த எல்லை. இதுதான் அந்த எல்லை. இதுதான் குப்பத்து சஹ்ரா. இது மஸ்ஜிதுல் கிப்லி. இந்த பெரிய எல்லை தான் சுமார் இது 474 மீட்டர் நீளம், இது 320 மீட்டர் அகலம். அதே அளவு மிகப்பெரிய இடம், சிறிய இடம் அல்ல, மிகப்பெரிய இடம். எனவே இங்கு ஏதாவது செய்கின்ற போது அல்லது இது பாதுகாக்கப்படுவதாக நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கே இந்த இடம் மிக ஹாய்துல் புராக் இருக்கின்ற இடம். இந்த இடம் இவற்றுக்கு அநியாயம் செய்கின்றார்கள். நாங்கள் நினைக்கின்றோம், இல்லை, இது பாதுகாப்பாகத்தானே இருக்கின்றது என்று நினைக்கின்றோம். இந்த பெரிய எல்லை தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய எல்லை என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள. 491 மீட்டர் நீளம், இங்கே 462 மீட்டர் அகலம், இங்கே 281 மீட்டர் அகலம், இங்கே 31 அல்ல, அதனை விட அதிகமான சுமார் 300 மீட்டர் அளவு அகலமான ஒரு இடம். இந்த எல்லை தான் முழு மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய எல்லை. இது மாத்திரம் அல்ல, அல்லது இது மாத்திரம் அல்ல, மஸ்ஜிதுல் கிப்லி அல்ல, மஸ்ஜிதுல் இதுவும் அல்ல. பாருங்கள், இந்த எல்லை இதுதான் அடையாளப்படுத்தப்பட்ட எல்லை. நாங்கள் நன்றாக இதனை புரிந்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம்.
இதிலே பாருங்கள், நான் இதில் சில முக்கியமான இடங்களை உங்களுக்கு அடையாளப்படுத்துகின்றேன். இதுதான் மஸ்ஜிதுல் கிபிலி என்று அழைக்கப்படுகின்ற இடம், அல்லது முசல்லல் கிபிலி, தொழக்கூடிய ஒரு இடம். இது தொழக்கூடிய ஒரு இடம். இந்த இடம் தொழக்கூடிய இன்னொரு இடம், முசல்லல் மர்வானி என்று தொழக்கூடிய இன்னொரு இடம். இது ஹாயித்துல் புராக் அமைந்திருக்கின்ற இடம். இதுதான், இந்த இடத்திலே தான் யூதர்கள் தலையை மோதி 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 வணங்குகின்ற இடம். இது குப்பத்து சஹ்ரா என்ற இடம். இந்த இடங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், தொழக்கூடிய இடங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல முசல்லல் மர்வானி, அதே போன்று அல் ஜாமியுல் கிபலி, ஜாமியுல் நிசா என்ற இடம், ஜாமியுல் முகாரபா என்ற இடம், முசல்லல் புராக் என்ற இடம், இது ஒரு இடம். இப்படி பல தொழக்கூடிய இடங்கள், சுமாராக 5க்கும் மேற்பட்ட தொழக்கூடிய இடங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அக்ஸா எல்லை பகுதிக்குள் காணப்படுகின்றது. அதே போன்று நிறைய மதனாக்கள், நாங்கள் மினாரா என்று சொல்லுவோம், இந்த பல மினாராக்கள் இருக்கின்றது. சுமார் 4க்கும் மேற்பட்ட மினாராக்கள் இருக்கின்றது. அதே போன்று மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே குப்பாக்கள் பாருங்கள், குப்பத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், குப்பத் மஹதி ஈசா அலைஹிஸ்ஸலாம், குப்பத் மூசா அலைஹிஸ்ஸலாம், குப்பத்து நஹவியா, பல குப்பாக்கள் இருக்கின்ற இடம். உங்களுக்கு தெரியும், டோம், இந்த டோம், பல டோம்கள் இருக்கின்றது. பைத்துல் மக்திஸிலே பல குப்பாக்கள் மாத்திரமல்ல, கிணறுகள் இருக்கின்றது. இல்ல, இந்த இந்த வளையல்கள் என்ன சில ஒரு பேர் என்று சொல்லுவாங்க, இதுக்கு ஒரு பேர் என்று சொல்லுவாங்க. இந்த மாதிரியான வேலைப்பாடுகள், இந்த மாதிரியான வேலைப்பாடுகள் பல இருக்குது. பாய்க்காண்டுவாங்க அரபுல, இருக்கு பாய்கான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏற்கனவே காட்டினேன், இடிக்கப்பட்ட ஒரு இடம் உண்டு. இந்த ஒவ்வொன்றுக்கும் புனிதமான இடங்கள், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள். இந்த ஒவ்வொன்று இது நீர் குடிக்கின்ற இடங்கள். மஸ்ஜிதுல் அக்ஸால நிறைய கிணறுகள் இருக்குது. அந்த கிணறுகள் நுணுக்கமாக கட்டப்பட்ட கிணறுகள். அதுல இருந்து நீர், அதாவது மழை பெய்தால் இந்த பகுதியில் இருந்தெல்லாம் தண்ணி வெளியில போகக்கூடிய பிரகாரம் மிக நுணுக்கமாக கட்டப்பட்ட கிணறுகள் தான் இந்த கிணறுகள். இதெல்லாம் கிணறுகள், குடிப்பதற்கான நீர். அதே போன்று மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே பல பாடசாலைகள், மதரசாக்கள் காணப்படுகின்றது. இதெல்லாம் மதரசாக்கள், பாடசாலைகள், முக்கியமான மதரசாக்கள், இதெல்லாம் மதரசாக்கள். அதே போன்று மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே ஆக்கிரமிக்கப்பட்ட மிக முக்கியமான இடங்கள், அதாவது இந்த சிவப்பால் அடையாளப்படுத்தப்பட்ட இடங்கள் தான் இன்று பிரச்சனை கூர்மை அடைந்திருக்கின்ற இடங்கள். அதிலே இந்த 1, 2, 3 ஹாயித்துல் புராக் இருக்கின்ற இந்த இடம் தான் பிரச்சனை மிக அதிகமாக இருக்கின்ற இடம், முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும். முதலாவது இடம் பாபுல் முகாரபா, அதே போன்று ஹாயித்துல் புராக், அதே போன்று அல் மத்ரஸா தனக்குசியா சொல்லி சொல்லப்படுகின்ற இடம். இந்த 3 இடங்களும் பிரச்சனை மிச்சம் கூர்மை அடைந்திருக்கின்ற இடங்கள் தான் இந்த சிவப்பால மார்க் பண்ணப்பட்ட இடங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போல இதுதான் நாங்க சொன்னோம், என்ன, மஸ்ஜிதுல் கிபலி அல்லது மஸ்ஜிதுல் அக்ஸா என்று அழைக்கப்படுகின்ற பள்ளிவாசல் இதுதான். ஒன்று நாங்க புரிந்து கொள்ளணும், குதுஸ் விடயத்துல, பலஸ்தீன் விடயத்துல யூதர்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. இது நாங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம். அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. முஸ்லிம்கள் குதுஸுக்கு நுழைந்த போது யூதர்கள் குதுஸ்ல இருக்கவில்லை, பலஸ்தீனில் இருக்கவில்லை. யூதர்களை ரோமானியர்கள் வெளியேற்றி இருந்தார்கள். அதன் பின்னர் பபிலோனியர்கள் அகற்றி இருந்தார்கள். யூதர்களுடைய பிரசன்னம் 25 நூற்றாண்டுகளாக, 2500 வருடங்களாக பலஸ்தீனில் இருக்கவில்லை. யூதர்களுடைய பிரசன்னம் 30 நூற்றாண்டுகளாக, 3000 வருடங்களாக கண்ணானியர்கள் வாழ்ந்த பூமிதான் பலஸ்தீன பூமி. அந்த கண்ணானியர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. கண்ணானியர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. எனவே இஸ்லாம் வந்து 1400 வருடங்களாக அது முஸ்லிம்களுடைய பூமியாகத்தான் இருக்கின்றது.
அது முஸ்லிம்களுடைய பூமியாகத்தான் இருக்கின்றது. இந்த யூதர்கள் கொலையினூடாக, கொள்ளையினூடாக, சதியினூடாகத்தான் இந்த இடத்தை ஆக்கிரமித்தார்களே ஒழிய 1964 ஆண்டு நக்பாவினூடாகத்தான் அவர்கள் ஆக்கிரமித்தார்களே ஒழிய அவர்கள் சட்டபூர்வமாக அதன் உரிமையாளர்களாக ஒருபோதும் மாறவில்லை. இதுதான் குப்பத்து சஹ்ரா. இந்த குப்பத்து சஹ்ரா, அந்த குப்பாக்கு மேலால சரியா இந்த குப்பாய்க்கு தானே இந்த குப்பா, இந்த குப்பாக்கு கீழால சரியா இதுக்கு நேரே தான் ஒரு கல்லு கட்பாறை இருக்குது. இந்த கட்பாறை இதுல இருந்துதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் போனாங்க. இந்த கட்பாறையை மையமாக வைத்துத்தான் குப்பத்து சஹ்ரா, கட்பாறையுடைய குப்பா என்று அழைக்கப்படுகின்றது. வலீத் இப்னு அப்துல் மலிக் உமைய ஆட்சியாளர், அவருடைய காலத்திலே இந்த பில்டிங்கை கட்டுவதற்கு 2 இன்ஜினியர்ஸ் இருந்தாங்க. ஒருவர் கட்டிடக்கலை நிபுணர், அடுத்தவர் ஒவ்வொரு தூணுக்கும் அவர் போட்டாரு. இவரத்துல 6, 9 தூண், 12 தூணிக்கிறண்டா, அந்த 12க்கும் விளக்கமிக்குது. ஒவ்வொரு தூணுக்கும், அதே போன்று ஒவ்வொரு இடத்துக்கும் 4 நேர தொழுக, 5 நேர தொழுக, 6 கடமைகள், ஒவ்வொன்றே விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு பெரியோரு பாடம் இந்த குப்பத்து சஹ்ராவோட தொடர்பாக மட்டும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வேறொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் பார்ப்போம். இதுதான் அந்த கட்பாறை, இதுதான் அந்த கட்பாறை. இதிலிருந்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் போனார்கள். இந்த கட்பாறையின் கீழே தான் இது, கட்பாறை கீழே தொழக்கூடிய முசல்லா கழிக்குது. அப்படியான ஒரு முசல்லா தொழக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இடம். இப்ப நாங்க கொஞ்சம் புதுசுலேருந்து பலஸ்தீன விவகாரத்துக்கு மிக வேகமாக வருவோம். என்றால் எனக்கு இன்னொரு நிகழ்ச்சியும் இருக்கின்ற காரணத்தினால் நாம் மிக வேகமாக முடித்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க தெளிவா விளையம் கொள்ளணும். பலஸ்தீன பிரச்சனையில இங்கதான் ஜெருசலம் இருக்கிறது, இங்கதான் இந்த இடத்துல தான் பைத்துல் மக்திஸ் இருக்கிறது. கஸா என்பது இங்க, இந்த இடம் தான் கஸா. இது வெஸ்ட் பேங்க், மேற்கு கரை என்று அழைக்கப்படுகின்ற பகுதி. இங்க ரெண்டுக்கும் இடையில நிலத்தொடர்பு இல்லை. இங்க எல்லாம் பச்சை நிறத்தால் இருக்கின்ற பகுதி எல்லாம் இஸ்ரேல் ஆக்கிரமித்த பகுதி, இஸ்ரேல் யூதர்கள் ஆக்கிரமித்த பகுதி. இந்த ரெண்டுக்கும் இடையில நிலத்தொடர்பு இல்லை. இந்த போர்டர் தான் ரஃபா போர்டர். இங்கல கடல், இந்த கடல் யூதர்களுடைய ஆக்கிரமிப்பு கீழே இருக்குது. இது இஸ்ரேல். இந்த இடம் மட்டும்தான் எகிப்து, இது எகிப்து நாடு. இந்த ரஃபா எல்லை, இந்த சின்ன நிலம் தான் கஸா. இந்த சின்ன நிலத்திலிருந்து தான் இவ்வளவு போராட்டங்களும். சின்ன நிலம், ஒரு 300-400 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட மிகச்சிறிய நிலம் தான் இந்த நிலம். ஆயிரக்கணக்கான குடும்பங்கள், லட்சக்கணக்கான குடும்பங்கள் அங்க அல்லல் பட்டு கொண்டிருக்கிறாங்க கஷ்டத்தோட. கரண்ட் இல்லாம மிகப்பெரிய ஒரு மனித அவலம் இங்க நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது. பாருங்க, 1946 ஆண்டு இந்த பச்சை நிறம் அவ்வளவுமே பலஸ்தீன். இங்கதான் யூதர்கள் அங்கிங்கேயாக இருந்தாங்க, முஸ்லிம்கள் இடம் கொடுத்திருந்தாங்க. வெள்ள நிறத்தில் இருந்த யூதர்கள் 1947 ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை இஸ்ரேலுக்கு இதை தாரை வார்த்ததன் பின்னர் பலஸ்தீன் அப்படியே சுருங்குது. யுஎன் தான் இதை தாரை வார்த்தை இஸ்ரேலுக்கு எழுதி கொடுத்தது 1947 ஆண்டு. அதன் பின்னர் 1949 ஆண்டு முதல் 1967 ஆண்டு யுத்தம் நடந்ததன் பின்னர் இவ்வளவாக சுருங்குது பலஸ்தீன். 2012 ஆண்டு இந்த வெஸ்ட் பேங்க்லேயும் பல பகுதி யூதர்களோட கட்டுப்பாட்டு கீழே வருகிறது. இப்படியான ஒரு நிலையில தான் ஒரு பெரிய ஒரு போராட்டம் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றதை நாங்க காண்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த யூதர்களை பொறுத்தளவுல அவர்கள் பாதுகாக்கப்பட்ட இடங்கள்ல இருந்து கொண்டுதான், சுவர்களுக்கு பின்னால் இருந்து கொண்டுதான் அவர்கள் போராடுவார்கள். அவர்களுக்கு இடையில மிகப்பெரிய பிரச்சனை காணப்படும், அவங்களுக்குள்ள நிறைய முரண்பாடுகள் இருக்கும். நாங்க அவங்கள பார்த்தா நாங்க நினைப்போம் தஹ்சபுஹும் ஜமீஅன், ஒத்துமையா இருக்கிறாங்கன்னு சொல்லி நினைப்போம். ஆனால் குலூபுஹும் ஷத்தா, அவர்கள் முரண்பட்டு பிரச்சனைப்பட்டு அவர்களுக்கு இடையில பல பிரச்சனைகள் காணப்படும். குலூபுஹும் ஷத்தா ذلك بانهم قوم لا يعقلون என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அவர்கள் அமைச்ச சுவர் எவ்வளவு மடத்தனமா இது அமைஞ்சிச்சு தெரியுமா? அவங்க சுவர் அமைச்சாங்க, சுவர் அமைச்சதுக்கு பிறகு பாதுகாப்பா கஸால இருந்து லேசாக இப்ப என்ன செய்யலாம், ஏவுகணைகளை ஏவலாம்.
அவங்க போட்ட திட்டம். நாங்க அடிக்கடி கேட்கிற துவா, யா அல்லாஹ் அவர்களுடைய ததுமீர்களை ததுமீராக ஆக்கு, ததுமீர்களை திட்டங்களை எல்லாம் தவிடுபொடியாக்கி விடு. திட்டம் தவிடுபொடியாக்கப்பட்டதற்கான நல்ல ஒரு உதாரணம் தான் இந்த இனவாத சுவர். அன்புக்குரிய சகோதரர்களே, அவங்க இன்றைக்கு இது 2014 இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுல நடைபெற்ற ஒரு காட்சி பாருங்க. அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக போராடுகின்ற போராளிகள் கடலால போய் தாக்கிட்டாங்க. கடல்ல போய் ஒரு 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 முக்கியமான ராணுவ பேஸ தாக்கிட்டாங்க. மாஷா அல்லாஹ், ஆள் இல்லாத உளவு விமானங்களை அனுப்பி போட்டோ பிடிச்சு அந்த போட்டோ எடுத்த வீடியோ அவ்வளோவே அவங்க வெளிப்படுத்தினாங்க. முக்கியமான வீடியோகளை வெளிப்படுத்தினாங்க. நாங்க இந்த யூதர்களுக்கு சரியான பயம், வாழணும் என்ற ஆசை. குர்ஆன் சொல்ற 1000 வருஷம் வாழ்ந்தாலும் இன்னும் வாழணும் என்றதான் அவங்களோட கனவு. அல்லாஹ் அவனுக்கு உள்ளத்துல பயத்தை போட்டிக்கிறான். இதுதான் நான் ஏற்கனவே காட்டின அந்த படம். பாருங்க எவ்வளவு அவலம். பாருங்க இந்த புள்ளைய, சுப்ஹானல்லாஹ். நான் நிறைய போட்டோகளை தவிர்த்து கொண்டேன், என்ன பார்க்க இயலாத போட்டோகள். பாருங்க இந்த போட்டோகளை எவ்வளோ பாருங்க. இந்த யூதன்கள் பெரிய வீரம் பேசுறாங்க, ஆனா கொள்றது எல்லாத்தையும் சின்ன பிள்ளைகளை தான் பார்த்து கொள்றேன். ஏன் தெரியுமா? இந்த யூதர்களுக்கு ரிஜால் நல்ல ஆம்பளகளோட மோதிரத்துக்கு பயம். எனவேதான் சிறுவர்களை கொலை செய்கின்றார்கள். அவ்வளவுமே சிறுவர்கள். பாருங்க சகோதர சகோதரிகளே, சிறுவர்களை தான் கொலை செய்யறது. அவன் துணிச்சல் உள்ளவனாக இருந்தால் போராளிகளோடு போராடட்டும். போராளிகளோட போராடுறாங்க, போராளிகள் எத்தனை பேரை கொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய அருள். அந்த அருளை நாங்கள் இந்த ரமலான் மாதத்துல காண்றோம். ஹைக்கல் யூதனை இணைக்கிறது, பைத்துல் மக்திஸ் எங்களை இணைக்கட்டும். அவங்க கதைச்சு கொண்டா இதைத்தான் பேசிக்கொள்றாங்க. யூதர்கள் இதைத்தான் பேசிக்கொள்றாங்க. ஆயிரக்கணக்கான யூதர்கள் ஹாய்துல் புராக்ல திரண்டு அவங்களுடைய சக்தியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஹாய்துல் புராக்ல நாங்க எங்களோட சக்தியை வெளிப்படுத்துறதுக்கு என்ன செய்யறோம் சகோதரர்களே? பிரச்சனையோட மையம் பைத்துல் மக்திஸ். நாங்க வேற மையங்களை உருவாக்கி கொள்ள கூடாது என்பதுதான் வினயமான வேண்டுகோள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பலஸ்தீன பிரச்சனை என்பது நிலத்தோடு தொடர்பானதல்ல, அது அகீதாவோடு நம்பிக்கையோடு தொடர்பானது. நான் துருக்கி போயிருந்த போது அங்க எங்களுக்கு நிகழ்ச்சி செய்த மிக முக்கியமான ஒரு சகோதரி கலாநிதி அமல் ஹலீஃபா ஒரு கருத்தை சொன்னாரு. நான் அந்த கருத்தால் இந்த வரைக்கும் தாக்கமுற்றவனாகத்தான் இருக்கின்றேன். அந்த கருத்தை நான் உங்களோட பரிமாறிக்கொள்கின்றேன். அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டே கட்டாயமாக மறுமையில கேள்வி கேட்டே தீருவான். இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக நீங்க என்ன செஞ்சீங்க என்று கேள்வி கேட்டே தீருவான். ஆம்பளைகிட்டையும் கேட்பான், பெண்களுக்கிட்டையும் கேட்பான். இந்த கேள்விக்கான விடைய தயார்படுத்தி வச்சுக்கோங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொல்ற செய்தி. எனவே இந்த விடைய தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கின்ற செய்தி. பலஸ்தீன் எங்களை இணைக்கட்டும் என்ற இந்த பெரிய செய்தியை சொல்லி ஜஸாக்குமுல்லாஹு கைரா. இன்னும் ஒரு முறை நான் கேட்டிக் நிர்வாகத்துக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நன்றி சொல்லி கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்ளலாம் நினைக்கின்றேன். நான் ஒரு வேலை சொன்னா செய்வீங்களா? எல்லாரும் அவசரமா செய்வீங்களா? குயிக்கா செய்வீங்களா? ஒரு சின்ன வேலை ஒன்று நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. செய்வீங்க தானே எல்லாரும்? எனக்கு இன்னும் மனசுல ஒரு கேள்வி வந்துக்குது. ஷூரா செய்வீங்களா? ஒரு சிறிய வேண்டுகோள். அவசரமா செய்வீங்களா? உங்களுடைய இந்த விரல எடுங்க பார்க்க எல்லாரும். செல்றத அவசரமா செய்வீங்க தானே? செய்வீங்க தானே அவசரமா? இந்த விரலை எடுத்து அவசரமாக செய்வீங்க தானே? அவசரமா நான் சொல்றத செய்வீங்க தானே? ஷுவர் தானே? அவசரமா செய்வீங்க தானே? அன்புக்குரிய ஷுவரா செய்வீங்க தானே? ரைட். இந்த விரலை எடுத்து அவசரமா இந்த விரலை எடுத்து உன் நாடியில வேங்க பார்க்க. அவசரமா வேங்க பார்க்க. எல்லாரும் எங்க வச்சுக்கிறீங்க? நான் எங்க வைக்க சொன்னது? அவசரமா எங்க வைக்க சொன்னது? எங்க வைக்க சொன்னது? இல்ல. அவசரமா எங்க வைக்க சொன்னது? எங்க சொன்னது? நான் நாடியில தான் நான் சொன்னேன். எது நாடி? இது என்ன? இதுக்கு நாடின்னு சொல்லுவோம் தானே?
தாடை. நாங்க ஸ்ரீலங்கால நாடி என்றும். சரி, எது எப்படி போனாலும் ஏன் எல்லாரும் இங்க வச்சாங்க? நான் சொல்றதையா செஞ்சாங்க? நான் செஞ்சதை பார்த்து செஞ்சாங்களா? நடந்தது என்ன? நான் செஞ்சதை பார்த்து தான் எல்லாரும் இங்க வச்சாங்க. சரிதானே? அப்படி இல்லாட்டி நாடு என்றா இங்க வச்சுக்கணும், அப்படித்தானே? அப்ப நான் சொல்ல வர செய்தி என்னென்றால், நாங்க வாய்களால எவ்வளவு பேசினாலும் அதை விட பவர்ஃபுல் எது? செய்து காட்டுறது. எங்கட முன்மாதிரிகள் தான் தவறான செய்தி. நாங்க எப்படி நடப்போமோ அதை பார்த்து தான் அடுத்தாக்கள் என்ன செய்ய போறாங்க? நடக்க போறாங்க. நாங்க சொல்றத வச்சல்ல, நாங்க பேசுறதை விட பவர்ஃபுல் மெசேஜ் எது? பவர்ஃபுல் செய்தி எது? எங்களுடைய செயல். ஏனென்றால் அதுக்கான நல்ல ஆதாரம் நான் எங்க வச்சனோ அதை பார்த்து தான் எல்லாரும் இங்க வச்சாங்க. அப்படியா இல்லையா ஷேக்? அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் முன்மாதிரியாக இருப்போம், நடைமுறைப்படுத்துகின்றவர்களாக இருப்போம், செயல்படக்கூடியவர்களாக இருப்போம். பலஸ்தீன் முஸ்லிம்களுக்காக துஆ கேட்போம், அவர்களுக்காக செலவழிப்போம். முடியுமாக இருந்தால் வக்ஃபுல் குதுஸுக்காக உங்களால முடியுமான அளவு நீங்க செலவழிங்கோ. இந்த நாட்டில் நிறுவனங்கள் இருக்குது, அவர்கள் மூலமாக எங்களுக்கு அதை அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாட்டை செய்யலாம் என்ற செய்தியை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்னைக்குரிய சகோதரர்கள் அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையினால் நம்முடைய மூலாதாரமாக திகழக்கூடிய ஒரு சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தி கொடுத்த ஷேக் மௌலவி ரமேஷ் அவர்களுக்கும், ரமேஷ் நந்தினி அவர்களுக்கும், அவர்கள் துணையாக வந்திருந்த ஷேக் சுல்ஃபி நந்தினி அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இவர்களை அனுப்பி வைத்த இஸ்லாமிய சங்கத்தில் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்லாஹ் ஒரு புனிதமான இரவிலே புனிதமான இடத்திலே நிறுத்தவர்களை தேடி அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். பைபிள் முகத்தை மீட்டு தருவானாக, ஈரர்களுடைய முகம் சேர்ந்து அல்லாஹ் அழித்துரிப்பானாக. அவர்கள் திருப்பி இஸ்லாத்துக்கு வரட்டும் அல்லது அவர்கள் தகுதியாக ஆகட்டும், அதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. பலஸ்தீன் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் உன்னதமான வாழ்க்கை தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மேலதிக விவரங்களுக்கும் சங்கத்தில் இணைந்து செயல்படுவதற்கும் குவைத் தமிழ் இஸ்லாமிய சங்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். சங்க முகவரி குவைத் தமிழ் இஸ்லாமிய சங்கம், தமிழ் ஹுத்பா பள்ளிவாசல், ஹைதான், குவைத். துரித அலைபேசி சேவை எண் 97872482. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.